अग्निहोत्रं वै दशहोतुर्निदानं दर्शपूर्णमासौ चतुर्होतुः चातुर्मास्यानि पञ्चहोतुः पशुबन्धषड्होतुः सौम्योध्वरः सप्तहोतुः एतद्वै चतुर्होतॄणां य एवं वेद निदानवान् भवति. ओम டாக்டர் செல்லம் ஸ்ரீனிவாச சோமயாஜிகள், திருப்பதி பேசுகிறேன். இப்பொழுது வேதமாதாவின் கருணை எனும் பாகத்தில் ஏழாவது பாகமானது முடிந்துவிட்டது. அடுத்து எட்டாவது பாகமானது ஆரம்பிக்கப்படுகிறது. சந்தியா ஸ்நானம் ஜபோ ஹோமஹ ஸ்வாத்யாய பித்ருதர்ப்பணம் ஆதித்யம் வைஸ்வதேவஞ்ச ஷட்கர்மாணி தினே தினே அத்யயனம் அத்யாபனம் யஜனம் யாஜனம் ததா தானம் பிரதிகிரகஞ்சைவ ஷட்கர்மாணி தினே தினே ஷண்ணாம் து கர்மணாம் மத்தியே த்ரீணி கர்மாணி ஜீவிகா யாஜனாத்யாபனே சைவ விசுத்தாச்ச பிரதிகிரகா. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் அடுத்த பாகத்தில் சொல்கிறேன். தற்பொழுது பிரசக்தானுப்பிரசக்தமாக ஒரு முக்கியமான விஷயம் குறித்து பேச வேண்டியுள்ளது. அதை பற்றி இப்பொழுது நாம் பேசலாம். அதாவது 4 வேதங்களிலே பிரதான வேதம் யஜுர்வேதம், பிரதம வேதம் ரிக்வேதம், பிரதான வேதம் யஜுர்வேதம். இந்த யஜுர்வேதத்துக்கு பிரதான வேதமாக ஏன் சொல்ல வேணும் என்றால், எல்லா வேதக்காரர்களும் யஜுர்வேதத்தை சொல்லிவிட்டு தான் அவரவர்களுடைய வேதசாலையை ஆரம்பிக்கிறார்கள். ஆகையினாலேயே இந்த வேதம் பிரதானமாகிவிட்டது. எல்லா வேதத்திற்கும் ஓங்காரத்தை சொல்லிவிட்டு தான் அந்தந்த வேதத்தை ஆரம்பிக்கிறார்கள். ஓம் அக்னிமீலே புரோஹிதம், ஓம் விஷேத்வோர்ஜேத்வா, ஓம் அக்னாயாகி வீதயே, ஓம் சன்னோ தேவி ரவிஷ்டயே, ஏ த்ரீசக்தாः பரியந்தி விஸ்வாரூபாணி பிப்ராதः இத்தியாதி. அதை இந்த ஓம்ங்கிற சப்தம் இருக்கே, அது யஜுர்வேதங்கிறது வேதம். ஓமிதி பிரதிபத்யத ஏதத்வை யஜுஹு அப்படின்னு கடசாகா வாக்கியம். கடசாகையில் இந்த வாக்கியம் வருகிறது. பிரதிபத்யதே பிராரப்யதே பிராரப்யதே இது பிரதிபத்து, பிரணூயதே பிரஸ்தூயதே இது பிரணவஹா அப்படிங்கிறார் ராதிசாட்சியக்காரர். அதனால் பிரதம வேதம் ரிக்வேதம்தான், அதில் ஒன்றும் மாற்றமில்லை. அது பிரம்மயஜ்ஞாதி காரியங்களில் பிரதம வேதத்தை கொண்டு நாம் ஆரம்பித்துவிட்டு நம்ம வேதத்தை நாம் ஆரம்பிக்கிறோம். ஆனால் பிரதான வேதம் என்பது யஜுர்வேதம்தான். பிராதமியம் ஏகத்திர பிராதானியம் சர்வத்திர என்கிற யோஜனையை நாம் தெரிந்து கொள்ள வேணும். இப்படிப்பட்ட யஜுர்வேதத்தில் கனபாடம் என்ற ஒரு பாடத்தை நம் யஜுர்வேதாத்தியாயிகள் அனைவரும் விசேஷித்து அத்வைதிகள் அனைவரும் இப்பொழுது என்ன ஒரு 20 வருஷமாகவே 25 வருஷமாகவே கனபாடம் என்ற ஒரு பாடத்தை படித்தது மட்டும் அல்லாமல் சம்பூர்ண கிருஷ்ண யஜுர்வேத கனபாராயணம் என்று 33 நாளைக்கு சொல்கிறார்கள். விஷயத்வா ஆரம்பித்து
சமுத்திரோ பந்து பர்யந்தம் கனபாடத்தை சம்பூர்ணமாகவே இவர்கள் சம்ஹிதா கிரந்தம் போலவே சொல்கிறார்கள். சஸ்வரமாக சொல்கிறார்கள். எழுத்துக்கள் யாவும் பிழையில்லாமல் சொல்கிறார்கள். அக்ஷரலோபம் அபஸ்வரம் இல்லாமலேயே சொல்லுகிறார்கள். இதற்கென்று ஒரு நியமங்களை கற்பித்து கொண்டு சொல்கிறார்கள். இது மிகவும் பாராட்டத்தக்க விஷயமே ஆகும். ஆனால் இந்த கனபாடம் சொல்வதற்கு பிரமாணம் இல்லை என்பதே யதார்த்தமான வாதம். ஏனென்றால் ஜடாபாட பர்யந்தமே பிராதிசாக்கியம் என்கிற லக்ஷண கிரந்தம் பிரவர்த்திக்கிறது. கனபாடமானது பிராதிசாக்கிய லக்ஷண கிரந்தத்தில் சொல்லப்படவில்லை. அதுபோலவே வியாசசிக்ஷை என்னும் கிரந்தத்திலே 9 சிக்ஷைகளை விஸ்தாரமாக சொன்னார். பிரதமா வியாசசிக்ஷா ச லக்ஷ்மீ சிக்ஷா த்விதீயிகா பாரத்வாஜி திருதீயா ச சிக்ஷாரண்யா துரீயிகா பஞ்சமி பாணினே சிக்ஷா ஷஷ்ठी चापि शल्ली तथा सप्तमी शंभुशिक्षा च अष्टमी कौहली तथा वासिष्ठी नवमी शिक्षा नवशिक्षा प्रकीर्तिताः என்று வியாசசிக்ஷா கிரந்தத்தில் இப்படியாக நம் எஜுர்வேதத்துக்கு 9 சிக்ஷைகள் பிரதானம் என்று வர்ணிக்கிறார். இதை ஐயா கனபாடி, அதாவது கனபாடி ராஜாவான ராஜா கனபாடியும் இதை அங்கீகரிக்கிறார். இந்த கனபாடத்திற்கு மேல்தான் வர்ணக்கிரமாத்தியனம் என்கிற ஒரு பாடமும் காரைக்குடி சமீபம் உள்ள அரியக்குடியில் 2 அக்ரஹாரத்திலே ஒரு அக்ரஹாரத்தில் அரியக்குடி தாத்தா என்று சொல்லக்கூடிய அளவில் மிகப்பெரிய ஸ்ரீ வைஷ்ணவ மகான் ஒருவர் இருந்தார். அதே மாதிரி இந்த ராஜா கனபாடியும் அங்கே தான் பக்கத்து வீதியில் இருந்தார். இவர் அதாவது அரியக்குடி தாத்தா என்று சொல்லக்கூடியவர், அவரை எல்லோரும் பேர் சொல்லி அழைக்க மாட்டார்கள். அப்படி ஒரு மரியாதை அவரிடம். அவர் சம்பூர்ணமாக வர்ணக்கிரமாந்த பர்யந்த வேதாத்தியனம் செய்துவிட்டு வர்ணக்கிரமத்தை பற்றி விஸ்தாரமாக மிகவும் விரிவாகவும் வர்ணக்கிரமாத்தியனம் அவசியம் செய்ய வேணும் என்று பல சிக்ஷைகளிலும் சொல்லியிருக்கிறபடியால் துவனி ஸ்தானஞ்ச கரணம் பிரயத்ன காலதா ஸ்வரஹ தேவதா ஜாதி ரேதைஷ்ச வர்ணாஜ்ஞேயா விசக்ஷணைஹி. துவனி ஸ்தானஞ்ச கரணம் பிரயத்னோ தேவதா ததः ஜாதிரங்கம் வர்ணசம்ஞா விஞ்ஞனானாம் விதீயதே இத்தியாதி பலவித சிக்ஷா கிரந்த வாக்கியங்களை அனுசரித்து கொண்டு சிக்ஷா பிரயுக்தமான ஒரு வர்ணக்கிரமாத்தியனத்தை சிஷ்யர்கள் அனைவரும் சொல்ல வேணும் என்று விதித்தார். இவர் மகர்ஷி துல்லியர். இதே மாதிரி அரியக்குடியில் பக்கத்து வீதியில் உள்ள ராஜா கனபாடியானவர் வியாகரண சாஸ்திரத்தை பிரதானமாக வைத்து ஒரு வர்ணக்கிரமாத்தியனம் தயார் செய்தார்கள். இதுவும் சாஸ்திரியமான வர்ணக்கிரமாத்தியனமே, தப்பு ஒன்றும் இல்லை. शिक्षा प्रयुक्त वर्णक्रमाध्ययनापेक्षया व्याकरणशास्त्र प्रयुक्त वर्णक्रमाध्ययनं प्रति किंचित् विचार्यते. अदावद् मुखं व्याकरणं स्मृतम् அப்படின்னு வாக்கியம், சர்வஸ்ய காத்திரஸ்ய சிரப் பிரதானம் என்று மற்றொரு வாக்கியம். அதனால் மூல சாஸ்திரமாகவும் மௌகிக சாஸ்திரமாகவும் உள்ள வியாக்கரண சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட மகாபிராணம், அல்பபிராணம், ஸ்தானம், பிரயத்னம், கரணம் இவைகளை எல்லாம் மனதில் வைத்திருக்கொண்டு ஒரு வர்ணக்கிரமாத்தியனத்தை அழகாகவே சிஷ்யர்களுக்கு போதித்து வந்தார். அதுவே தற்பொழுது பல இடங்களில் வர்ணக்கிரம பாராயணம் சொல்லுவதற்கு மூலப்பிரமாணமாக அமைகிறது.
இது சசாஸ்திரியமே. முகம் இருந்தாலும் மூச்சு இருந்தால்தானே முகம் பிரகாசிக்கும். மூச்சு இல்லை என்றால் முகமே அல்ல இல்லையா? ஏனெனில் சிக்ஷா கிரானந்து வேதஸ்ய அப்படிங்கிறார். சிக்ஷா சாஸ்திரமானது வேதபுருஷனுடைய முகத்துக்கு மூச்சு காத்து மாதிரி. எஸ்ய நிஸ்வசிதம் வேதாக யோ வேதேபியா அகிலம் ஜெகத் நிர்மமே தமகம் வந்தே வித்யாதீர்த்த மகேஸ்வரம்னு சொல்லி பகவானுடைய மூச்சுக்காற்றாக 4 வேதங்கள் எப்படி உள்ளனவோ அதுபோல் இந்த வேதபுருஷனுக்கு மூச்சுக்காற்றாக சிக்ஷா சாஸ்திரமே இருக்கிறது. ஆகவே சிக்ஷா வியாக்கரணம் சந்தகா என்று ஆரம்பிக்கிறபடியால் பிரதமாதிக்கிரமணே காரணாபாவாதுங்கிற நியாயத்தை ஒட்டி சிக்ஷா பிரயுக்த வேத வர்ணக்கிரமாத்தியனமே அத்தியந்தம் சாஸ்திரியம், அதுவே முக்கியம், அதுவே வக்தவியம் அப்படின்னு சொல்கிறார் இந்த அரியக்குடி தாத்தா என்பவர். பெரிய மகானிவர். இந்த வர்ணக்கிரமாத்தியனமானது திராவிட வைஷ்ணவர்கள், திராவிட ஸ்மார்த்தர்கள் என்று அனைவரும் அத்தியனம் செய்கிறார்கள். கர்நாடகாவில் திராவிட வேத வர்ணக்கிரமாத்தியனமும், ஆந்திர பிரதேசத்தில் சில பேர் திராவிட வர்ணக்கிரமாத்தியனத்தையும் சொல்கிறார்கள். ஆனால் வியாகரண சாஸ்திர பிரயுக்தமான வர்ணக்கிரமாத்தியனத்தையே தமிழ்நாட்டில் சொல்கிறார்கள். இதுவும் ஒன்றும் தப்பில்லை. இது இப்படி இதை மட்டும் நிறுத்தி கொண்டு கனபாடத்தை பற்றி சற்று விசாரிப்போம். கனபாடமானது நம்ம எஜுர்வேதத்தில் சம்ஹிதாத்தியனம், பதாத்தியனம், கிரமாத்தியனம், ஜடாத்தியனம். ஜடாத்தியனத்துக்கு விதி இருக்கிறபடியால் ஜடாத்தியனத்தை முடித்துவிட்டு வர்ணக்கிரமாத்தியனம் தான் செய்ய வேணும். கனபாடாத்தியனம் சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது, அதை யாவரும் அதிகரிக்கக்கூடாது என்பது பிராச்சீனர்களின் அபிப்பிராயம். ஏனெனில் இந்த கனபாடம் சொல்வதற்கு பிரமாணமே இல்லை. தற்பொழுது பிரமாணம் எங்கே இருக்கிறது என்று கனபாடவாதிகளை கேட்டால் கௌண்டின்ய சிக்ஷையில் உள்ளது என்று ஒரு சொல்கிறார்கள். கௌண்டின்ய சிக்ஷை என்பது உபசிக்ஷை, பிரதான சிக்ஷை கிடையாது. அதை லக்ஷண கிரந்தமாகவோ சிக்ஷா கிரந்தமாகவோ ஏற்றுக்கொள்ள தகுதியில்லாத சிக்ஷை அது. ஏனெனில் அந்த கௌண்டின்ய சிக்ஷையானது நம் நவசிக்ஷைகளில் வரவில்லை, அதற்கப்புறம் வருகிறது. எல்லாவற்றிலுமே உபாங்கம், உபவேதம், உபபிரமணம், இப்படியாக உபபுராணங்கள், இப்படி உபசப்தத்தோடு கூடிய சேர்ந்த எல்லாமே பிரமாணம் இல்லாததாகவே இருக்கும், அப்பிரமாணமாகவும் இருக்கும். அந்த மாதிரி சொல்கிற பொழுது இந்த கனபாடத்துக்கு பலனும் கிடையாது. அங்கே என்ன சொல்கிறார்? சம்ஹிதா பாட மாத்திரேன யத்ஃபலம் புரோச்சியதே புதைஹி பதேதுத் விகுணம் வித்யாது கிரமேது சதுர்குணம் வர்ணக்கிரமே சதகுணம். இங்கே நன்றாக கவனிக்க வேணும். ஜடாயாந்து சகசிரகம். சம்ஹிதா பாடமாத்திரேன யத்ஃபலம் புரோச்சியதே புதைஹி பதேதுத் விகுணம் வித்யாது கிரமேது சதுர்குணம். கிரமபாராயணம் ஆன விற்பாடு, கிரமாத்தியனம் ஆன விற்பாடு, ஜடாத்தியனம் சொல்லிவிட்டு ஜடாத்தியனம் ஆன விற்பாடு வர்ணக்கிரமாத்தியனம் தான் சொல்ல வேண்டும். நடுவிலே கனபாடாத்தியனம் புகுந்து மக்களை குழப்பிவிட்டது என்று பொருள். ஏனெனில் ஆந்திர தேசத்தில் சுமார் இப்பொழுது இருந்து பார்த்தால் வித்யாரண்ய சுவாமிகள் கர்நாடக தேசத்திலும் தமிழ்நாட்டில் தூப்பிலே அவதரித்த சுவாமி வேதாந்த தேசிகனும் சமகாலீனர். இவர்கள் இருவரும் திராவிடர்கள் என்று தாங்களே சொல்லிக் கொள்கிறார்கள். நாங்கள் திராவிடர்கள் அப்படி என்று. இப்படியாக இவர்கள் காலத்தில் இந்த மாதிரி கணபாடி என்ற விருது கிடையாது. பகுசாகாபிஜ்ஞா என்றே அக்காலத்தில் வழங்கப்பட்ட இவர்களுடைய விருது. வித்யாரண்யர் பகுசாகாபிஜ்ஞர், சுவாமி
வேதாந்த தேசிகன் பகுசாகா விஜ்ஞர் என்று. இதன் மூலமாக என்ன தெரிகிறது? சுமார் 600 வருஷமாகத்தான் இந்த கனபாடமானது பிரச்சாரத்திலே இருந்து வருகிறது. அதுகூட இப்பொழுது பார்த்தோமானால் ஒரு 300 வருஷமாகத்தான் கன பாராயணமே ஆரம்பித்து அங்கங்கே உதாரணமாக சொல்லிக்கொண்டு தற்பொழுது ஒரு 100 வருஷ காலத்திற்கு இடையிலிருந்தே சம்பூர்ண கனபாராயணம் ஆரம்பித்து நடந்து வருகிறது. அதுவும் அடியேனுக்கு தெரிந்தவரை காஞ்சி பரமாச்சாரியாளான ஸ்ரீமதி சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சஞ்சமேந்திராளுடைய சத்பாவ காலத்தில்தான் இந்த கனபாராயணமானது சம்பூர்ணமாக முழுவதுமாக பாராயணம் செய்யும் கிரமமானது ஏற்பட்டது. ஆகவே அத்தியந்தம் ஆதுனிகமான இந்த கனபாராயணமானது அசாஸ்திரியமே என்று நிர்ணயிக்கப்படுகிறது. ஏனெனில் இந்த கனபாராயணம் பண்ண சொல்லி விதிவாக்கியமே கிடையாது. அங்கே என்ன சொல்கிறார்? சம்ஹிதாவத் கிரமோஜ்ஞய திதீயம் பதவத்வயோன்னு சொல்லி கிரமபாராயணத்து விதியை சொல்லிவிட்டு அங்கே சௌனகர் அனுக்கிரமச்சோத்கிரமச்ச விக்ரமோபிக்கிரமஸ்ததா சங்கிரமச்சைதி பஞ்சைத்தே ஜடாயாம் கதிதா கிரமான்னு சொல்லி ஜடபாராயணத்துக்கு 5 சந்திகளை சொன்னார். அனுக்கிரம உத்கிரம விக்ரம அபிக்கிரம சங்கிரம இது 5 கிரமபூர்வாக மகர்ஷிபிः நங்க ஜடாமாலா சிகாரேகா த்வஜோ தண்டோ ரதோ கனः அஷ்டோ விகதயः புரோக்தாः கிரமபூர்வா மகர்ஷிபிः என்கிற சௌனக வச்சனத்தின்படி கிரமபூர்வாக அஷ்டோ விகதயः பிரதிபாதிதாः ரிக்வேதே இது தத்திர வாக்கியார்த்தः சம்பத்யதே. அப்படி இருக்கிற பட்சத்தினால கிரமபூர்வாக மகர்ஷயான்னு சொல்லி அங்கே விதி வாக்கியம் இருக்குது. நம்ம கனபாடத்துக்கு கனே 12 சந்தி ஸ்யாது 13 பதம் வதேது விக்ரமே 17 கன ஏவம் விதீயதேங்கிற கனபாட வாக்கியமானது கல்பித வாக்கியமே. ஏனெனில் உதாகரிக்கப்பட்ட நவசிக்ஷைகளில் இந்த வாக்கியம் கிடையாது. கவுண்டின சிக்ஷையில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். கவுண்டின சிக்ஷையானது அப்பிராமாணிகமே. பிராமாண்யம் சொல்வதற்கு அதில் ஒன்றும் வழி கிடையாது. ஏனெனில் பிரதான சிக்ஷை வியாச சிக்ஷை, அதை அனுசரிக்கும் சிக்ஷைகள் 8 ஆக 9 சிக்ஷைகளே நம் எஜுர்வேதத்திற்கு லக்ஷண கிரந்தமாக விதிக்கப்படுகிறதே தவிர ஊரில் உள்ள அநேக சிக்ஷைகளெல்லாம் இந்த சிக்ஷைகளில் கொண்டு வந்து வச்சுக்கொண்டு சொல்லக்கூடாது. ఎందుకంటే பாணினி கனபாடி என்ற சப்தத்துக்கே என்ன அர்த்தம் சொல்கிறார்? பாரஹார அதீத்யவே ஸ்தானுரயம் பாரஹார கிலாபூது அதீத்ய வேதம் நவிஜானாதி யோர்த்தம் யோர்த்தஜ்ஞயித் சகலம் பத்ரமஸ்னுதே நாகமேதி ஞான விதூத பாப்மா அப்படிங்கிறார். கனபாடி சப்தத்துக்கு பாரவாகி இத்தியர்த்தா. அதிகமான பதங்களுடைய சமூகம், அதிகமான வர்ணங்களுடைய சமூகம், அதிகமான ஸ்வரங்களுடைய சமூகம், இப்படி ஸ்வர வியஞ்சன இத்தியாதிகள் அதிகமாக உத்தரோத்தரம் 12, 12, 13, 17, 18 சந்திகளை சொல்லி சொல்லும் இந்த பாராயணமானது எப்படி இருந்தாலும் அசாஸ்திரியமே என்று நிர்ணயம் செய்தனர். ஆந்திர தேசத்தில் சம்பூர்ண கனபாராயணம் என்பது கிடையாது. கனபாடம் அத்தியனம் செய்வர். ஆனால் ஆங்காங்கே சதஸ்யம் எனும் பெயரில் ஒரு பஞ்சாதி 2 பஞ்சாதி இப்படித்தான் சொல்லுவார்கள். தமிழ்நாட்டில் உள்ள அத்வைதிகள் அனைவரும் கனபாடத்தை சம்பூர்ண கனபாராயணம் என்கிற பெயரில் சம்ஹிதையைப் போல் சுருகி சாதனை புரிகின்றனர். இந்த சாதனையானது வியர்த்தமே. ஏனென்றால் அர்த்தஞானம் வினா கேவல பாடஸ்ய பல அசம்பவாது. யஹ அர்த்தஜ்ஞா சகலம் பத்ரமஸ்னுதே அனர்த்தஜ்ஞோல்பகண்டஸ்ச ஷடேதே பாடகாதமாக கீதி சீக்ரி சிரக்கம்பி ததா லிகிதபாடகः அனர்த்தஜ்ஞோல்பகண்டஸ்ச ஷடேதே பாடகாதமாக மாதுர்யமக்ஷரவ்யக்திः பதச்சேதஸ்து சுஸ்வரः
தைரியம் லய சமர்த்தஞ்ச ஷடேதே பாடகா குணாக அப்படின்னார். ஸ்ரீகிருஷ்ண கவி பண்ணின நைஷத மகாகாவியத்தில் கூட 6வது சர்க்கத்தில் இந்த எஜுர்வேதிகள் சொல்லும் கனபாடம் அசாஸ்திரியமே என்று நிர்ணயித்தார். ஆகவே இந்த கனபாடமானது சொல்வதற்கு பிரமாணம் இல்லையாதபடியினால் சம்பூர்ண பாராயணம் சொல்வதன் மூலமாக பிரஜைகள் மத்தியில் ஒரு விதமான பிரமத்தை உண்டு பண்ணி சம்பாவனையாக ஆதிக்கம் வருகிறதே ஒழிய பலத்தினுடைய ஆதிக்கம் வரவே வராது. இப்படி இருக்க ஆந்திராவிலும் தற்பொழுது இந்த வியாதி தொற்றிக் கொண்டு விட்டது. அவர்களும் இப்பொழுது கனபாராயணத்தை சம்பூர்ணமாக செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். கனபாராயணம் சொன்னால் பலம் அதிகம், சம்பாவனாதிக்கம் வர்த்ததே பகு இத்தியாதி புத்தியா சொல்கிறார்கள். இதுவானது அசாஸ்திரியமே. இதை பற்றி ஏதாவது ஒரு சதஸ் நடத்தினால் அடியேன் வந்து விஸ்தாரமாக விரிவாக வாத விவாதம் செய்யும் பணியை அவசியம் ஏற்றுக்கொள்கிறேன். ஆக கனபாடோ விரதா விரதா என்று அடியேன் ஒரு கிரந்தம் எழுதியிருக்கிறேன். அந்த கிரந்தம் வெளிவருகிறது. வெளிவருவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படுகிறது. ஆகவே இந்த கனபாடத்தை படிப்பதன் மூலம் ஒன்றும் பலனில்லை என்று இதன் மூலம் நிர்ணயிக்கப்படுகிறது. வர்ணக்கிரம பாராயணம் செய்வது அத்தியந்தம் பிரசஸ்தமே. அதை நாம் பிரசம்சனீயமான அத்தியனம், சசாஸ்திரியமான அத்தியனம் என்று நிர்ணயம் செய்கிறார்கள். ஏனெனில் பிரகிருதி பாடத்துக்கே கௌரவமே தவிர விகிருதி பாடத்திற்கு எப்படி நாம் கௌரவம் தர முடியும்? ரிக்வேதத்திற்கு சொல்லுகிறார்களே என்றால் அது விதிவிதானமாகவே ஆகிவிட்டது. அவர்களுடைய சூத்திர பிரகாரம் மதுசூதன சிக்ஷை, வியாழி சிக்ஷை முதலிய பிராதிசாக்கிய கிரந்தங்களில் வர்ணக்கிரமாத்தியன பர்யந்தம் அத்தியனம் செய்ய வேண்டும் என்கிற விதியையும் விதித்துவிட்டு கிரமபூர்வ மகர்ஷிபிகி இது மகர்ஷய வாக்கிய ரீதியாக அஷ்டோவிகதைய புரோக்தாகனு சொல்லி அவள் சொல்கிறபடியினால் அதுக்கு விதிவாக்கியங்கள் உள்ளன. இப்படியாக கனபாட விதியானது அசாஸ்திரியமே என்று நிர்ணயம் செய்யப்படுகிறது அடியேனால். யாராவது விசாரித்தால் அடியேன் வந்து சதஸில் கலந்து கொண்டு இதை திருடீகரணம் செய்ய தயாராக இருக்கிறேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அயம் விஷயः एकः. अन्यो विषयः उच्यते मया. तत्र ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு நித்தியகர்மானுஷ்டானம் குறைந்து வருகிறது, இல்லாமல் இருந்து வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இதில் தப்பொன்றுமில்லை என்பது அடியனுடைய அபிப்பிராயம். அதாவது வேதः நித்திய நைமித்திக காமிய நிஷேத அர்த்தவாதாத்மகேன பஞ்சவிதः என்று வேதபாஷ்யக்காரர் கூறுகிறார். வேதம் எப்படி இருக்குன்னாக்கா 5 விதமாக பிரிக்கப்பட்டிருக்கு. நித்தியம் கர்ம, நைமித்திகம் கர்ம, காமியம் கர்ம, நிஷேதம் கர்ம, அர்த்தவாதாத்மகம் கர்ம. நித்திய நைமித்திக காமிய நிஷேத அர்த்தவாதாத்மகேன வேதா பஞ்சவிதா அப்படிங்கிறார். அங்கே என்ன சொல்கிறார் என்றால், அக்னிஹோத்ராதிகம் நித்தியம், யாவஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுஹோதி பிராதர்ஜுஹோதி சாயம் ஜுஹோதி இத்தியாதிகம் அக்னிஹோத்ராதிகம் கர்மையேவ நித்தியம் அப்படிங்கிறார். அந்த நித்திய கர்மாவை பண்ண வேண்டும் என்பதற்காகவும் திரைவர்ணிகானாமேவ உபநயனம் புருவன்னு, உபநயனவதாமேவ அத்தியனம் புருவன்னு, அத்தியனவதாமேவ அர்த்தஜானம் புருவன்னு, அர்த்தஜானவதாமேவ அனுஷ்டானம் புருவன்னு, அனுஷ்டானவதாமேவ வேதாந்த ஞான சம்பாதனம் கர்த்தவியம். இது கிரமேண சோபான பரம்பரா ஏவம் வர்த்ததே. தத்ர ஏதது சோபான பரம்பராயாம் பிரதமம் நித்தியகர்மா. அந்த நித்தியகர்மாவை
அனுஷ்டானம் பண்ணுவதற்காகவே ஸ்ரௌத ஸ்மார்த்த விதி விகித நித்திய கர்மானுஷ்டான யோக்கியதா சித்தியர்த்தம் யஜ்ஞோபவீத தாரணம் கரிஷ்யே என்று சங்கல்பித்துக் கொள்கிறோம். அந்த ஸ்ரௌத விதியான நித்திய கர்மானுஷ்டானமான அக்னிஹோத்திராதி கர்மாக்கள் ஸ்ரீவைஷ்ணவர்கள் யாரும் செய்வதில்லை. இது போனால் போகட்டும். ஸ்மார்த்த கர்மாவான பிராதர உபாசனம் சாயம் உபாசனம் இருக்கோ இல்லையோ, இது கூட ஸ்ரௌத ஸ்மார்த்த விதி விகித. ஸ்ரௌத விதிகி ஸ்மார்த்த விதிகி. ஸ்ரௌத விதி இல்லாமல் போனாலும் ஸ்மார்த்த விதியான பிராதர உபாசனம் சாயம் உபாசனம் இரண்டும் செய்ய வேண்டும் அல்லவா? இதை கூட வைஷ்ணவர்கள் யாரும் செய்வதில்லை. யாரை கேட்டாலும் அனுஷ்டானம் நம்ம சமுதாயத்தில் முக்கியம், அனுஷ்டானம் முக்கியம், அனுஷ்டானம் முக்கியம் என்று சொல்கிறார்களே தவிர இவர்கள் என்ன அனுஷ்டானம் செய்கிறார்கள் என்று யோசித்து பார்த்தால் சூன்யமே நிற்கிறது. அனுஷ்டானமே இல்லை. சந்தியாவதனம் பண்ணுவது ஒரு பெரிய அனுஷ்டானமா? அஷ்டாட்சர துவய சரமஸ்லோக ஜபம் பண்ணுவது ஒரு பெரிய அனுஷ்டானமா? இப்படியாக கேட்க தோன்றுகிறது. இப்படியாக அனுஷ்டான சபா என்று சிறியில் பெரிய காரியக்கிரமங்கள் எல்லாம் நடத்துகிறார்கள். என்ன அனுஷ்டானம் என்பதே தெரியவில்லை. நித்திய கர்மானுஷ்டானமா அனித்திய கர்மானுஷ்டானமா என்பது புரியவில்லை. இப்படியெல்லாம் காலங்கள் மாறிக்கொண்டு போகின்றன ஸ்ரீவைஷ்ணவர்கள் மத்தியிலே. அதுபோல் கேசன சில பேர் என்ன பண்ணுற, சதபத பிராமணத்தை எடுத்துக்கொண்டு சில பேர் அந்த கதை சொல்கிறேன் இந்த கதை சொல்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அது ஒன்று. அடுத்தபடியாக சுக்ல கிருஷ்ண பேதம். சுக்ல கிருஷ்ண பேதத்தையும் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. அதர்வண வேதத்தை பற்றியும் சொல்ல வேண்டியிருக்கிறது. இது பற்றி நம்பர் 9 வேதமாதாவின் கதை எனும் பாகத்தில் வெளிவருகிறது. அனைவரும் சிரவணம் செய்து கொண்டு அடியனை நிந்திக்காமல், அடியன் பற்றி கோபித்து கொள்ளாமல் தாழ்மையுடன் விஞ்ஞாபனம் செய்து கொள்கிறேன். நித்திய கர்மானுஷ்டானம் அவசியம் செய்ய வேண்டும். யஜ்ஞோபவீத தாரண கர்மாவை சாபல்யமாக்கி கொள்ள வேண்டும். இல்லையே பிற்காலத்தில் யஜ்ஞோபவீதம் எதற்காக போட்டுக்கொள்கிறது என்று குழந்தைகள் கேட்டால் பதில் சொல்ல முடியாமல் போய்விடும். இந்த திருவாராதனத்தை நித்திய கர்மானுஷ்டானமாக கொள்ள முடியாது. கோவிலில் சென்று பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவதை நித்திய கர்மானுஷ்டானம் என்று சொல்ல முடியாது. குழந்தைகளுக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும் அல்லவா? சௌத கர்மானுஷ்டானம் பண்ணுவதற்காகவும் ஸ்மார்த்த கர்மானுஷ்டானம் பண்ணுவதற்காகவே யஜ்ஞோபவீத தாரணம். இந்த யஜ்ஞோபவீதத்தை தரித்து கொண்டாலே வேதாத்தியன யோக்கியதை வருகிறது. வேதாத்தியன யோக்கியதை வந்தால்தான் அனுஷ்டானம் பண்ண வேண்டிய வேதோக்த யஜ்ஞகர்மானுஷ்டானம் பண்ண வேண்டிய யோக்கியதை வருகிறது. வேதோக்த யஜ்ஞகர்மானுஷ்டான யோக்கியதையை சம்பாதித்து கொண்டால்தான் வேதாந்த ஞான காலக்ஷேபாதைகளை செய்ய முடியும். இல்லையே சர்வேஷாம் அனர்கா அப்படிங்கிற காரியமானது சித்தியாயிடும் என்பதை நாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அல்லவா? அதற்காகவே இதை நாம் சொல்ல வேண்டிய விஷயமாக நேரிட்டது. எல்லோரும் க்ஷமித்துக் கொள்ள வேண்டுமாய் புனః பிரார்த்தயாமி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம். இப்படியாக அனைவரும், அனைத்து ஸ்ரீ வைஷ்ணவர்களும், அனைத்து அத்வைதிகளும், அனைத்து துவைதிகளும் அக்னிஹோத்திர கர்மானுஷ்டானங்கள் பண்ணி, அதுவா பிராதர உபாசனம் சாயம உபாசனம் என்கிற ரீதியில் 2 வேளை ஸ்மார்த்த கர்மானுஷ்டானமும் பண்ணி, தத்வாரா படிப்படியாக உயர்ந்து ஆதானம் பண்ணி, இஷ்டியாதிகளை பண்ணி, சோமயாகம் பண்ணி, மாம்ச பக்ஷணம் செய்தவர்களுக்கு மாதந்தோறும் ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்டினால் 15,000 வழங்கப்படுகிறது. இப்படியாக மாம்சபக்ஷணம் செய்து லோகத்தை ரட்சிக்க வேணும் என்பது ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்டினுடைய உயரிய நோக்கமானது அனைவருக்கும் தெரியப்படுத்தி, யார் யார் அக்னிஹோத்திரம் உபாசனம் செய்கிறார்களோ அவர்கள் அனைவரும் ஆந்திரா கவர்மெண்ட்டுக்கு டிடிடி துவாரா சட்டம் போடுவது ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டு, அதை அமுல்படுத்துவது திருமலை திருப்பதி தேவஸ்தானம். அவர்களுக்கு பிரமாணமாக எழுதி கொடுத்தால் அவர்கள் மாதந்தோறும் இதை அனுஷ்டானம் செய்வதற்கு 15,000 ரூபாய் சம்பாவனை செய்கிறார்கள் என்கிற ஆனந்த
மயமான விஷயத்தையும் தெரியப்படுத்தி கொண்டு முடித்துக் கொள்கிறேன். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஓம்